ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்கே அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி காலையில் நம்ம ஏழுந்தோடனே மீனுக்கு ஃபுட்டு போடுற வேலை தான் நம்ம எப்போவுமே முதல் வேலை அப்படிங்கிறதுனால வந்து மொயனாடவை பார்த்தோம். நல்லாவே கல்ச்சர் ஆகிருந்துச்சி. ஓரளவு நம்ம மேலேயும் போடலாம், கீழேயும் போடலாம். அந்தமாரி எல்லா டப்புக்கும் போடுற மாதிரியே கல்ச்சர் ஆகிருந்துச்சி. நமக்கு ஏற்கனவே கிரிண்டில் கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் இதையும் கொஞ்சம் போடலான்ட்டு எடுத்துகிட்டு மேலே உள்ள டப்புக்கும் போடலான்ட்டு கொஞ்சம் கப்பில் எடுத்துகிட்டு அப்படியே நம்மளோட எல்லாத்துக்கும் போட்டு கொஞ்சம் அப்படியே என்ன பண்ணிட்டேன், 2 டப்பையும் கழுவி விட்டேன். மொய்னா டப்பை கழுவிட்டு நம்ம ரீகல்ச்சர் போட்டு ஈஸ்ட்டையும் ஊற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி முக்கியமான நாள் கட்டை அவுத்துட்டு கட்டு போட்டு தெரியும், அந்த கட்டை அவுத்துட்டு ஹைட்ரலா பிளான்ட்டை கட் பண்ணி இன்னொரு பிளான்ட் ஒன்று எடுக்கலான்ட்டு ஹைட்ரலா பிளான்ட்டெல்லாம் கட் பண்ணி இந்த பீஸ் இந்த அளவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ்லாம் வந்துச்சு. எனக்கு ஒரு 3 பீஸ் இது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட 7 பீஸ் கிட்ட கட் பண்ணி வச்சேன். அந்த கடைசி உள்ள பீஸ் வேணான்ட்டு அப்புறம் தூக்கி போட்டு மொத்தம் 6 பீஸ் மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி இருக்கும்னா இந்தமாரி நல்லா பச்சையாக உள்ளதெல்லாம் விட்டுட்டு ஓரளவு கொஞ்சம் டிம்மாக இருக்கும், அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் அதில் வளர்ந்து வரட்டும் அப்படின்ட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கட்டுறதுக்காண்டி ஒரு 2 ஸ்டெப்பு இலைய மட்டும் உருவி எடுத்துகிட்டு இந்தமாரி கட்டி ஒரு செராமிக் ரிங்கில் கட்டி அப்படியே கொஞ்சம் உள்ளே போட்டுற வேண்டியதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இன்றைக்கி போய் முடிஞ்சளவு நம்மளோட பேக்கிங் கவரையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பொங்கலுக்கு அப்புறம் பீட்டா செல்லிங் கன்ஃபார்ம் போட போகிறோம். ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃபாலோவே பண்ண மாட்டீங்க. ஃபாலோ பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொஞ்சம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி போட்டோன்னே கீழே போய் செட்டில் ஆகிடும். இது வளர்ந்து வரதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மற்றெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.